ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome and greet you all in the name of the Lord Jesus Christ. தேவன் உங்களை நேசிக்கிறார். God loves you. ஐயோ அவர்கள் என்ன நேசிக்கல, என்ன பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்பட வேண்டாம். Don't be dismayed, don't be worried, saying, oh, they're not loving me, oh, they don't care about me. இந்த உலகத்தில் இருக்கிறவனில் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். The one who is with you, the one who is in you is greater than the one who are in the world. அவர் உங்களை நேசிக்கிறார். The Lord God loves you. வேற என்ன வேணும்? What else do we need? அவர் உங்களை நேசிக்கும் பொழுது, when He loves you, அவர் உங்களை எப்பொழுதும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். He is powerful to lift you up anytime, anywhere. அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். The Lord is with you. தேவன் உங்களை தாயின் கருவிலே உருவாக்கும் பொழுது, when the Lord created you in the womb of your mother, அவர் தமக்கென உங்களை வேறு பிரித்திருக்கிறார். He separated you, He consecrated you for Himself. You have a job. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அவரால உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. You have a job from Him. அவர் உங்களை குறித்து என்ன முன் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும் வரையில அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். He will never leave you nor forsake you until the thing what He has predestined for you, pre-planned for you has come to pass. யோசுவாவின் நாட்களிலே தேவன் முன் குறித்த நேரம் வந்த பொழுது, when the appointed time for Joshua had come by the Lord, வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, as we look in the Bible, Joshua chapter 3 verse 7 says, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Joshua 3 verse 7 says, the Lord said to Joshua, what I do today will make all the people of Israel begin to honor you as a great man, and they will realize that I am with you as I was with Moses. யோசுவா கர்த்தரால முன்குறிக்கப்பட்டவர். Joshua was pre-planned by God. யோசுவா கர்த்தரால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவரா நியமிக்கப்பட்டவர். Joshua was appointed as the leader of Israel by the Lord God Himself. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்க வேண்டிய கனம் யோசுவாவுக்கு கொடுக்காம இருந்தபடியினால், because the people of Israel did not give the rightful honor to Joshua, யோசுவாவுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை கிடைக்காதபடியினால், because Joshua didn't receive the honor which he was supposed to receive from the people of Israel, வேதம் சொல்லுகிறது, Bible says, கர்த்தர் யோசுவாவை பார்த்து, the Lord said to Joshua, Joshua, இந்த இஸ்ரவேல் எல்லாருக்கு முன்பதாக, before the house of Israel, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக, before all these people, உன்னை மேன்மைப்படுத்துவேன். I will honor you. உன்னை கனம் பண்ணுவேன். I will honor you. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? யோசுவா தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தும், even though Joshua was ordained a leader of Israel, இஸ்ரவேல் ஜனங்களினால கிடைக்க வேண்டிய கனமும் மேன்மையும் கிடைக்கலங்கிறத கர்த்தர் அறிந்திருந்தார். the Lord knew that Israel did not give the right honor to Joshua as he was supposed to receive. உங்க கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். You know that the people around you are not honoring you as supposed to be. ஐயோ நான் ஒரு சட்டன இடத்துல இருக்கிற, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலன்னு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். Maybe you're worrying to yourself, you're grieved, saying the position that I am in, the people are not respecting and I'm not getting the right honor. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்கல. My kids are not honoring me. என்னுடைய வைஃப், என்னுடைய கணவர் எனக்கு மரியாதை கொடுக்கல. My spouse, my wife, my husband is not honoring me. என்னுடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கல. The people in my church, my neighbor people, they're not honoring me. உங்களுக்கு தெரியுதுல்ல? You know this, right? உங்களை படைத்தவருக்கு தெரியாமல் இருக்குமா? Won't the creator who created you will not know these things? இதுவரையில செய்யாத ஒரு அதிசயத்தை உன்னோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் காணத்தக்கதா கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறார். The Lord will do a tremendous miracle, a tremendous sign that no one else has ever seen in this earth when the Lord is with you. உங்களை குறித்து ஜனங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். You know a little bit on how much people think and know about you. உங்க கூட இருக்கிறவங்க கூட என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது உங்களால புரியாம ஒரு சூழ்நிலையில கூட நம்ம இருக்கிறோம். We are also in a kind of situation where we don't understand or we try to understand what the ones around us think. இவங்க நம்மள குறித்து நல்லதா நினைக்கிறாங்களா கெட்டதா நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல நம்ம போலாம். Maybe we are going in the line of confusion whether they think of good of me or they are thinking of bad of me. ஆனா கர்த்தரோ, but the Lord
ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிற ஜனங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். But the Lord who created you, who is with you, He knows what the people around you are thinking about you. இன்றும் கர்த்தர் சொல்லுகிறார். Even now the Lord says, இன்றைக்கு today, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். before all the people I will exalt you, I will honor you. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். I will honor you before everyone. ஹalleluya. Hallelujah. யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவன். The Lord of Joshua, the God of Joshua is your Lord, is your God. மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் என்னன்னா, the greatest good news is யோசுவாவுக்கு தேவன் தேவன். God was Lord for Joshua. யோசுவாவுக்கு தேவன். God was Lord for Joshua. ஆனா யோசுவாவுக்கு தேவனாய் இருக்கிறவர் உனக்கும் எனக்கும் தகப்பனா இருக்கிறார். But the God for Joshua, the God for Moses is the father of you and me. ஹalleluya. Hallelujah. ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளைய மத்தவங்களுக்கு முன்னால வெக்கப்பட்டு போகும்படி விடுவாரு? How will a father let his son or daughter go into shame before others? மத்தவங்க எப்படி கனவென்ன பண்ண விட்டுருவாரு? How will the father let his child be disgraced, be dishonored by others? மத்த இடத்துல தோல்வி அடையும்படி எப்படி விடுவாரு? How will he let his son or daughter be defeated in specific areas? யோசுவாவின் தேவன் உங்களுடைய நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடினால் இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உன்னையும் என்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் வல்லவரா இருக்கிறார். Because the God of Joshua is our father, is your father, is my father. He will honor us before everyone. He will lead us into victory because He is our Lord, He is our Father, He is mighty. Hallelujah. Hallelujah. அப்ப உங்களுடைய வேலை என்ன? So what is your work? மத்தத சுத்தி பார்த்துட்டு வேதனைப்படாத. Don't be disgraced by looking at people around you. எனக்கு அவரை நோக்கி பார். Now look at him today. வேதம் சொல்லுகிறது. Bible says. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். They looked unto him and their faces were radiant. நீங்க அவரை பார்த்து சொல்லணும். You should say to him, அன்பு தகப்பனே, oh Lord, loving Father, நீங்க எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். I thank you, you are always with us. என்னை குறித்து நீங்க நல்லா அறிந்திருக்கிறீர். You know better things about me. என்னை குறித்து ஜனங்க என்ன யோசிக்கிறாங்க என்பதை அறிந்திருக்கிறேன். You know what people think around me. நீர் என்னை மேன்மைப்படுத்துவே. Lord, you will raise me up. நீர் என்னை கனம் பண்ணுவே. You will honor me. நான் பயப்பட போவது கிடையாது. I'm not gonna be afraid. நீங்க என்னை குறித்து முன்வைத்திருக்கிற காரியங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பேன். Lord, you will fulfill all the things which are pre-planned for me. நான் உம்மை நம்பியிருக்கிறேன். Lord, I believe you. ஆமென். Amen. அவ்வளவுதான். That's it. தேவன் தான் நம்பியிருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடுவது கிடையாது. He will never forsake the people who trust him. Hallelujah. Hallelujah. மறக்காதீங்க. Don't forget. அவர் உங்கள் தேவனா இருக்கிறார். He is your Lord. அதே தேவன் உங்கள் தகப்பனா இருக்கிறார். And the Lord God is your Father. Hallelujah. Hallelujah. God bless you. God bless you. ஜெபிப்போமா? Shall we pray? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, Our Father who is in heaven, இயேசுவின் நாமத்தினால in the name of our Lord Jesus, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். we come into your presence right now. பிதாவே, Oh Lord, நீ நல்லவர், you are good, நீர் வல்லவர். you are powerful. யோசுவாவின் தேவன் எங்களுடைய தேவனும் எங்கள் தகப்பனுமாய் இருக்கிறீர். The Lord of Joshua, the God of Joshua is our God and our Father. இப்பொழுதும் Right now, நீங்க செய்ய நினைத்தது எங்களுடைய வாழ்க்கையில தடைபடாது. what we have planned to do in our lives shall not be delayed. எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும், The ones around us எங்கள் சத்துருக்களும், and our adversaries, எங்களை குறித்து அவர்கள் நினைத்திருக்கிற நினைவுகளும் திட்டங்களும் நீர் அறிந்திருக்கிறீர். you know the plans and the thoughts they have against us. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இப்பொழுதே அற்புதம் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray right now in the name of the Lord Jesus, do miracles with the ones who are praying with us right now. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். I speak deliverance in them in Jesus' name. யோசுவாவுக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மையை நீர் உண்டாக்கினது போல என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மேன்மை உண்டாவதாக. The ones who are under my voice, Lord, let the great raise and the great honor come upon everyone who are listening to me. அற்புதங்கள் நடப்பதாக. Like Joshua, let the miracles happen. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உண்டாவதாக. All the good things they're expecting, let it happen to them. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். In Jesus' name we bless. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை The கேட்டிருக்கிறார். Lord has heard our prayers. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are blessed.